உங்களை எத்தனை பேர் வாகை சுடா படத்தில் இந்த விஷயங்களை கவனிச்சிங்க? படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆனாலும் மக்களோட மனசில் ஒரு மறையாத காவியமாக இருக்கிற ஒரு படம் தான் வாகை சுடவா. இது ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு படம் கூட சொல்லலாம். இந்த படத்தில் கலர்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கான்செப்ட் மூலயமா ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் 1960 காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டில் ஒரு ஒதுக்குப்புறமாக உள்ள கிராமத்தில் வாழ்கிற மக்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயிற்று பொழப்புக்காக அங்கே உள்ள செங்க சூளையில் செங்கல் எடுத்து சம்பாதிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மக்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் இருந்து அவங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்துட்டு பச்சை கலரே காமிச்சிருக்க மாட்டாங்க. மொத்தமாக ஒரு 2 இடத்துல மட்டும் தான் பச்சை கலர் இருக்க மாதிரி குறிப்பிட்டு காமிச்சிருப்பாங்க. ஒன்று, மக்கள் இருக்கிறத விட தொலைதூரத்தில் வந்துட்டு மரங்களில் பச்சை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெண்டாவது, அங்கே உள்ள குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க விமல் அவர்கள் வந்துட்டு ஒரு பொட்டியோட வருவார். அந்த பொட்டியை பச்சை கலரில் காமிச்சிருப்பாங்க. ஏன் இப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, இவங்க வந்துட்டு வறுமையான சுச்சுவேஷனில் ரொம்பவுமே ஏழ்மையாக இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இவங்கள்ட்ட ஒரு செழுமை இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் தான் இவங்கள்ட்ட பச்சையை காமிச்சிருக்க மாட்டாங்க. இவங்களை விட்டு செழுமை வந்துட்டு ரொம்பவுமே தொலைதூரத்தில் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக சுற்றி உள்ள மரங்களில் பச்சை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் விமல் அவர்கள் கொண்டு வர பொட்டியில் மட்டும் பச்சை ஏன் வச்சாங்கன்னா, அந்த பொட்டியில் அந்த எவ்வளோ குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுத்தரக்கான புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் மூலியமா வர்ற கல்வி தான் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் செழுமையை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த பொட்டியில் பச்சை கலரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலர் தியரி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய அதில் நுட்பமாகவே ஒர்க் பண்ணோம். எவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு கலர் மூலியமா காமிச்சிருக்காங்க. இதனால தான் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட அவார்டு வந்து கிடைச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வாகை சுடவா படம் வந்துட்டு எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க.